எடப்பாடி பழனிசாமியை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கணுன்ற நோக்கத்துல அதிமுகவிலிருந்து ஆட்களை தூக்குனாங்க. அமைதிப்படை அமாவாசை யாதவ் அர்ஜுனா இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருச்சான். அதிலிருந்து தமிழ்நாட்டை இந்த தற்கொலை கூட்ட தலைவர் ஜோசப் விஜய் காப்பாத்திட்டாராம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவா சொல்லிட்டாரு, நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இந்த தற்கொலை கூட்டம் ஒரு பிரச்சனையே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்டத்தில் தோல்வியை தொடர்ந்து பெற்றதென்றால் அது சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளர். அதுக்கு பிறகுதான் கடந்த தேர்தலில் வாய வச்சுட்டு சும்மா இருந்தா அதிமுக அதிக இடத்துல ஜெயிச்சிருக்கோம். ஒரு நடிகையை பத்தி தரம் தாழ்ந்து ஒரு பெண் என்றும் பார்க்காமல் இந்த நாயினுடைய அந்த இச்சை பேச்சை பேசுறதுனால தானே அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ட சி.வி. சண்முகத்தால தான் அதிமுக தோத்ததுன்ற குற்றச்சாட்டு அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே இன்னைக்கு நினைக்கிறோம். மின்சாரத்துறை அமைச்சர் ஏன் மின் தட்டுப்பாடுன்னா நான் பயிர்க்கடலை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்றாரு. அந்த துறையை சார்ந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ற துப்பு இல்லை. உலகெங்கும் உள்ளம் எங்கும் ஒலிக்கும் தமிழகத்தின் உணர்ச்சி முழக்கம் நியூஸின் தமிழ்நாடு. இன்றைய காலத்தின் குரல், கடந்து போகும் வாழ்வியல் வரலாறு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. பார்த்துட்டு கடந்து போகாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்து வெளியிடுகின்ற காணொளிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செய்து எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. இன்னைக்கு அமைதிப்படை அமாவாசை யாதவ் அர்ஜுனா இன்னைக்கு தன்னுடைய சூதாட்ட பணத்தை வைத்துக்கொண்டு இந்த மீம்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸுன்னு ஒரு 4000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி இன்னைக்கு அவங்க நடத்தின அந்த பிரச்சார வியூகத்தில் குழந்தைகளெல்லாம் போதைக்கு அடிமையாக்குற மாதிரி இந்த ரீல்ஸுக்கு அடிமையாக்கி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெண்களையும் வடிகடாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு விதமான கலாச்சார போதையை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இந்த தற்குறி கூட்டத்தினுடைய பிடியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற குழந்தைகளும் சிறுவர்களும் இளைஞர்களும் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலைமை தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தற்குறி கூட்டத்தின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர் பண்ண முடியலை. மின்சாரத்தை தடையில்லாமல் தருவதற்கு துப்பில்லை. ஆனால் என்னை பார், என் அழகை பார், என் கோட்டை பார், ஷூட்டை பார்னு ஜோசப் விஜய் இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல், அவர் யாரையும் சந்திக்காமல், பத்திரிகைகளை சந்திக்காமல், கருத்துக்களை பேசாமல் அவர் பாட்டுக்கு மமதை இளம் விதைக்கிறாரு. அவருடைய முதல் போட்ட அமைச்சர் அமைதிப்படை அமாவாசை யாதவ் அர்ஜுனா இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருச்சான். அதிலிருந்து தமிழ்நாட்டை இந்த தற்கொலை கூட்ட தலைவர் ஜோசப் விஜய் காப்பாற்றிட்டாராம். இப்படி ஒரு கதையை இன்னைக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. நேற்றைக்கு முந்தன் நாள் சென்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இந்த தற்கொலை கூட்டம் ஒரு பிரச்சனையே இல்லை, இந்த ரீல்ஸ் போட்ட இந்த தற்கொலை கூட்டம்
கூட்டமா மாறாது. இந்த வெற்றி இன்றைக்கு ஒரு சூதாட்டத்தின் விளைவாக ஏறத்தாழ ஒரு 4000 கோடியை வாரி இறைத்து இன்றைக்கு இந்த லாட்ரி மாஃபியா நடத்திய அந்த சூதாட்டத்தில் மக்கள் ஏமாந்து வாக்களிச்சிட்டாங்க. மக்களுக்கும் தெரியல யாருக்கு வாக்களிச்சோன்ட்டு, யார் சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியல, யார் அமைச்சர்னு தெரியல, அமைச்சர்களுக்கும் நான் எந்த துறைக்கு அமைச்சர்னு தெரியல, அவங்க அமைச்சராக இருக்கிறாங்களான்னு தெரியல. சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை கேட்டால் நான் சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்கிறாரு. இப்படி தற்குறித்தனமாக இன்னைக்கு அமைச்சரவை ஆடிட்டு இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சர் ஏன் மின் தட்டுப்பாடுன்னா, நான் பயிர்க்கடனை ரத்து பண்ணிட்டோம் அப்படின்றாரு. அந்த துறையை சார்ந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ற துப்பு இல்லை. அதுக்குள்ளே இந்த ஒரு மாதத்துல 2 நிதியமைச்சர், முதல்ல போட்ட செங்கோட்டையன் நிதியமைச்சர் நீ லாயக்கு இல்லைன்னு எடுத்துட்டு இந்த இன்னொருத்தரை போட்டாங்க, மரிய செல்வமா மரிய. அவர் நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஜோசப் விஜய் சொன்னார், இந்த ஆட்சியில் எல்லா பணத்தையும் திமுக வடிச்சு நக்கிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கடன்கார மாநிலம் ஆக்கிட்டாங்க, இந்த கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்க போறோம், அதனால உடனடியாக வெள்ளை அறிக்கை தருவோம்னாங்க. இன்னைக்கும் ஒரு மாசமா வெள்ளை அறிக்கை தர்றதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. இவங்களுக்கு பின்னால ஆட்சி பொறுப்பை ஏற்ற கேரள அரசு, காங்கிரஸ் அரசு கடந்த கம்யூனிஸ்ட் அரசை பற்றிய வெள்ளை அறிக்கை வந்த 10 நாள் அவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க ஒரு மாசத்துக்கு மேலாச்சு, இன்னும் வெள்ளை அறிக்கை தருவதற்கு துப்பில்லை. இப்படி ஒரு வெக்கங்கெட்ட அரசு, எதையும் செய்வதற்கு லாயக்கற்ற அரசு. ஆனா மீம்ஸும் ரீல்ஸும் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் இதுக்கு போதாத குறைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக இருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக உறுதியா இருக்கிறாரு, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான், எங்களுக்கு அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை, உறவு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த அமைதிப்படை அமாவாசை ஆதவர்ஜினா தொடர்ந்து இதை சொல்லிட்டு வராரு. அதை எடுத்துக்கிட்டு அவரால் இன்றைக்கு உருவாக்கப்பட்ட இந்த மீடியா மாஃபியாக்கள், அவருடைய எச்சில் காசுக்கு ஏங்கி பிழைக்கின்ற இந்த மீடியா மாஃபியாக்கள் அதை இன்னைக்கு செய்தியாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்போம் என்பதில் உறுதியா இருக்கிறோம். அதிமுக இன்னைக்கு அரசியல் ரீதியான எதிர்ப்பு தான். இந்த தற்கொலை கூட்டத்தை போல தான் தோன்றித்தனமான எதிர்ப்பை நாங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அதிமுக மேல என்ன காரணம், ஏன் எதிர்ப்புணர்ச்சி, பகை உணர்ச்சி? அதிமுக அடிக்கிறதுக்கு இந்த ஜோசப் விஜயின் தற்கொலை கூட்டம் முயற்சி பண்ணுது. ஆதவர்ஜனாவின் சூதாட்ட கோஷ்டி ஏன் இதுல கவனம் செலுத்துதுன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 3 பேருக்கு தான் வாய்ப்பு. ஒன்று, அதிக இடங்களை பெற்ற ஜோசப் விஜய், அதனை அடுத்த இடங்களை பெற்ற மு.க. ஸ்டாலின் அவரே வெற்றி வாய்ப்பை இழந்து சட்டமன்றத்துக்கு நுழைய முடியாத நிலை. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த 3 பேர்கள் அமைத்த அணிகள் தான் வெற்றி பெற்றது. ஆக இதுல 2 அணிகள் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமை. இந்த நிலையில திமுக மு.க. ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்ததுனால அவங்க களத்துல நாங்க இல்லை, நாங்க போட்டியிட மாட்டோம், எங்களுக்கு ஆட்சி உரிமை கோர மாட்டோம், நாங்கள் எதிர்கட்சியா இருப்போம்னு அவங்க விலகிட்டாங்க. அப்போ ஆட்சி அமைக்கிற இடத்துல ஒன்னு ஜோசப் விஜய், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி, இதுதான் களம். ஆனால் இந்த ஜோசப் விஜய் எந்த வகையிலும் ஆட்சி அமைப்பதற்குரிய தகுதியோ திறமையோ சட்டமன்ற உறுப்பினரோ இல்லாத ஒரு நிலைமை. அப்பதான் இவங்க இந்த சூதாட்ட கோஷ்டி அமைதிப்படைய
ஆதவர்ஜினா அவங்களுடைய சூதாட்ட பணம் இறக்கப்பட்டது. அது சோப்பா வடிவில் போச்சு, பொக்கே வடிவில் போச்சு, பதவி தரன்ற ஆசையில் போச்சு. இப்படி சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரா அல்லது ஆதவர்ஜினா முதலமைச்சரா என்ற நிலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குமா அல்லது ஜோசப் விஜய் ஆட்சி அமைப்பாரா என்ற நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைப்பதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் பரிசீலனை செஞ்சது உண்மை. அதே போல தாவேக ஆட்சி அமைக்கணும்னா திமுக களத்தில் இல்லை. களம் ரெண்டு பேருக்குமான களமா மாறி போச்சு. ஜோசப் விஜய் ஒரு பக்கத்தை எனக்கு முதலமைச்சர் பதவி தான் என் கனவு, என்னுடைய பிறவி லட்சியம், நான் முதலமைச்சராக தான் உட்காருவேன், முதலமைச்சராக தான் கோட்டைக்கு போவேன் ஜோசப் விஜய் உறுதியா இருக்கிறாரு. ஆனா அதுக்குரிய எண்ணிக்கை கிடைச்சதால இல்லை. அப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தற்குறி கூட்டம், தருதலை கூட்டம், அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு தனிமனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நடிகன், தமிழ்நாட்டினுடைய அவமான சின்னமாக இருக்கின்ற ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் நினைக்கிறாரு. ஸ்டாலின் ஏற்கனவே களத்தில் இருந்து விலகிட்டாரு. அதுக்கு முன்னால மக்கள் அவரை வாக்களித்து தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் அவங்க அந்த முயற்சியில இல்லை. அப்போ ஜோசப் விஜயை ஆட்சியை அமையவிடாமல் தடுக்கின்ற ஒரு ஆயுதமா தலைவரா புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருந்தார். அதுக்கான முயற்சியில் அதிமுக ஈடுபட நினைச்சது. அதுக்கு குறைஞ்சபட்சம் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி அதுக்கான பணிகளில் ஈடுபட்ட போது ஜோசப் விஜய் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்போ அல்லது ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற முடியாத ஒரு நிலைமையே வந்தால் அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார் என்ற நிலை ஜனநாயக சட்ட நெறிமுறையின்படி இருந்தது. அதுக்கான முயற்சியில் அதிமுக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த ஜோசப் விஜய் செய்த சூழ்ச்சி. அப்பதான் இந்த சூதாட்ட பணத்தை அவுத்து விட்டாங்க. அதிமுகவில் இருந்த கண்காணிகள், துரோகிகள், பச்சோந்திகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஆனா ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகணும், அந்த அமைச்சரவையில் இந்த பதவி வெறியர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரணும், இந்த பச்சோந்திகள் பதவி விரும்பிகள் ஆட்சிக்கு வரணும். இந்த திட்டம் அவங்க கொடுத்த எச்சில் காசை வாங்கி கொண்டு அந்த பதவிக்காக நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு ஓடின கூட்டம் தான் சி.வி. சண்முகம் தலைமையில் அன்னைக்கு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டது. இந்த முயற்சி நடந்த உடனே திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளை வளைப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. அப்போ திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அவங்கள அனுப்பி வச்சாங்க. அவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதுன்றதான் நோக்கம். அந்த நோக்கத்தில் இவங்க அவங்களுக்கு அனுப்பி விட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள திமுக கூட்டணியை நம்புறதை விட எடப்பாடி பழனிசாமியை ஆட்சிக்கு வர விடாம தடுக்கணுன்ற நோக்கத்தில் அதிமுகவிலிருந்து ஆட்களை தூக்குனாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கி இந்த சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு சதி திட்டம் போட்டாங்க. அந்த சதி திட்டம் தான் அதிமுகவில் பிளவு வந்து விட்டது. இத சொன்னது சி.வி. சண்முகம். சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு பெரிய யோகியம் ஹரிச்சந்திர மாதிரி சி.வி. சண்முகம் பேசுறாரு. அதிமுகவில் பிளவு வந்து விட்டது, நாங்கள் தேர்தல் முடிவுக்கு அடுத்த நாள் கட்சியிலிருந்து பிரச்சனையை எழுப்பினோம், பிரச்சனை எழுப்பினோம்னா பிளவு வந்துட்டு அதிமுக ரெண்டாயிடுச்சு, நாங்க தான் அதிமுக சொன்னையா இல்லையா? உப்பு போட்டு சோறு தின்ற மனிதனாக இருந்தால், சுய உணர்வோடு பேசுகின்ற மனிதனாக இருந்தால் சி.வி. சண்முகம் சொன்னது உண்மையா இல்லையா? விஜய் போடுகின்ற பதவி பிச்சைக்காக பலரை ஏமாற்றி அழைத்து வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு விஜயை கூப்பிட்டு சோபா வாங்கிட்டு விருந்து கொடுத்தியா இல்லையா?
பொக்கே கொடுத்தியா இல்லையா? அறிமுகப்படுத்தினியா இல்லையா? ஆளுநர் பதவி பிரமாணம் செய்யறாரு, செஞ்சிட்டு 3 நாளுக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணுன்றாரு. விஜய் பதவி பிரமாணம் எடுத்தவுடன் நேரா எங்க வந்தாரு? அதிமுகவிலிருந்து காட்டி கொடுத்த கண்காணிகள், துரோகிகள் சி.வி. சண்முகம் தலைமையில் இருந்தவங்களை பார்க்க தானே வந்தாரு. எல்லாரையும் சேர்த்து வச்சு சி.வி. சண்முகம் பெரிய வீராதி வீரன். இந்த நாய் கடந்த தேர்தலில் வாய வச்சுட்டு சும்மா இருந்தா அதிமுக அதிக இடத்துல ஜெயிச்சிருக்கான். ஒரு நடிகையை பத்தி தரம் தாழ்ந்து ஒரு பெண் என்றும் பார்க்காமல் இந்த நாயினுடைய அந்த இச்சை பேச்சை பேசுறதுனால தானே அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ட. ஒரு தேர்தல் நேரத்தில் என்ன பேசணும் தெரியாத ஒரு தற்கொலை தருதலை சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகத்தால தான் அதிமுக தோத்தது என்ற குற்றச்சாட்டு அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே இன்னைக்கு நினைக்கிறோம். இந்த தற்கொலை தாவேக்காவை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செய்த சூழ்ச்சி. ஏன் மயிலத்தில் நீங்க சீட்டு வாங்கி கேட்டு விழுப்புரத்தில் இருந்து மயிலத்தில் நின்று வெற்றி பெற்றிய? நீ குடியிருக்கிற ஊர், வசிக்கிற ஊர் திண்டிவனம். திண்டிவனத்தில் நீ சொன்ன வேட்பாளர், நான் அவரை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி நிக்க வச்சியா? ஜெயிக்க வச்சியா? நீ யோகியமானவன் இருந்தா அதுக்கு வெட்கப்பட்டிருக்க வேணாவா? அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டிருக்க வேணாவா? திண்டிவனத்தில் எப்படி அதிமுக தோத்துது? காலங்காலமா பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட இல்லைன்னா கூட எதிர்த்து நின்னப்ப கூட, எதிரணியில் இருந்தப்ப கூட திண்டிவனத்தில் அதிமுக ஜெயிச்சுது. ஆனா இந்த ரவுண்டு கொண்டு பேசுற சி.வி. சண்முகத்தால இன்னைக்கு தோத்துருக்கு. விக்கிரவாண்டியில் எதுக்கு தோத்துது? நீ சொன்ன வேட்பாளர் தானே. விழுப்புரத்தில் ஏன் தோத்துது? அங்க பசுபதிக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீ சொன்ன ஆளு, உனக்கு வேண்டிய ஆளு சுரேஷ் ராஜனுடைய மனைவின்னு நினைக்கிறேன், அவங்களை கொண்டு நிறுத்தினார்ல. ஜெயிக்க வைக்கிற வக்கு இருந்ததா? துப்பு இருந்ததா? வெக்கப்பட வேணாம். அவங்க தோத்ததுக்கு யார் காரணம்? விழுப்புரத்தில் இவர் என்னோ பெரிய புடுங்கி தமிழ்நாடு முழுக்க ஜெயிக்க வச்சுட்டாரு. தமிழ்நாடு முழுவ இன்னைக்கு உன்னை நம்பி எத்தனை இடத்துல நீ சொன்னால வேட்பாளர் அறிவிச்சாங்க, எல்லாரையும் தோக்க வச்சு. என்னவோ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததுனால வட மாவட்டங்கள்லாம் அதிமுக ஜெயிச்சுதான், இல்லைன்னா தோத்துருக்கமா? சொல்றதுக்கு கொஞ்சமாவது கூச்சப்பட வேணாம், கொஞ்சமாவது அறிவுபூர்வமா சிந்திக்க வேணாம். பாட்டாளி மக்கள் கட்சியால வட மாவட்டங்கள்லாம் வெற்றி பெற்றதுன்ற வாதத்துக்கு நான் ஏத்துக்கிட்டா, திண்டிவனத்தில் ஏண்டா தோத்துது? விழுப்புரத்தில் ஏண்டா தோத்துது? சொல்லு. ஏன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தோத்துது? ஏன் திருவள்ளூர் மாவட்டத்தில் தோத்துது? ஏன் கிருஷ்ணகிரியில் தோத்துது? சிந்தித்து பாருங்கள். இந்த தற்குறி தருதலை இது என்னவோ பாட்டாளி மக்கள் கட்சி. நான் இன்னும் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்டத்தில் தோல்வியை தொடர்ந்து பெற்றதென்றால் அது சி.வி. சண்முகம் மாவட்ட செயலாளர். அதுக்கு பிறகுதான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போது இந்த சி.வி. சண்முகத்தை தூக்கி மந்திரி பதவியிலிருந்து தூக்கி போட்டு மாவட்ட செயலாளர் தூக்கி போட்டு டாக்டர் லட்சுமணன் என்ற ஒரு புதியவரை நியமிச்சாங்க. அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்க. அவர் இருந்த வரைக்கும் மாவட்டம் முழுக்கும் தொடர்ந்து ஜெயிச்சதா இல்லையா? லட்சுமண மாவட்ட செயலாளருக்கு சொல்ல அதிமுக ஜெயிச்சது, விழுப்புரத்திலும் ஜெயிச்சது. ஆனா அவர் திமுகவுக்கு போன பிறகு அவர்கிட்ட போய் சண்முகம் தோத்துட்டு வந்தாரு. நீ பெரிய வீராதி வீர களப்புலின்ற. இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடியவில்லை என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் அமருகின்ற வாய்ப்பை பறிகொடுத்தோம் என்றால், அம்மாவின் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை வந்ததென்றால் அதற்கு முழு முதற் காரணம் இந்த சி.வி. சண்முகம் தான். அன்னைக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா, ஆட்களை கடத்திக்கிட்டு கொண்டு போய் பாண்டிச்சேரியில் அடைக்காம இருந்தா, இயல்பா இருந்திருந்தா விஜய் எந்த வகையிலும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. விஜய்க்கு ஆதரவு கிடைச்சிருக்காது.
ஒரு சிறுபான்மை அரசு அமைக்கப்பட்டிருந்தால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோத்து போயிருக்கும். இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் கூட என்ன சொல்லி ஆட்சிக்கு அங்க போனாங்க? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி வந்தா பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், அதனால நாங்க ஆதரிக்கணும் உள்ள நுழைஞ்சாங்க. நான் கேட்கிறேன், என்னவோ பெரிய கட்சியில ஒரு புடுங்கி சட்டம் தெரியும், அது தெரியும், சி.வி. சண்முகம் பேசுறாரு. உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லி நீயே தருதலத்தனமா, தற்குறித்தனமா, நீயே ஒரு சட்டமன்ற கட்சியை தேர்ந்தெடுத்து அந்த குட்கா விஜயபாஸ்கரை கூப்பிட்டு வந்து கொறடான்ற, வேலுமணியை வச்சு தலைவர்ன்ற, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? அதை விட கொடுமை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு முடிவு செஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த நடவடிக்கை எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சேர்ந்தது. இந்த தருதலை ரெண்டாவது ரவுண்டு வந்த உடனே என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி வெளியே வந்துட்டாரு. உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தாங்க? நீ யார்? நீ அதை விட தாவேக்கால அமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் கனிம வளத்துறை இவருக்கு கொடுத்துட்டாங்களாம். அடிச்ச கொள்ள பத்தாது, இன்னொரு 5 தலைமுறைக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு கனிம வளத்துறை அமைச்சரா என்ற கற்பனையில் இந்த சி.வி. சண்முகம் இங்கிருந்து போய் அவசரமா எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பதவி சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றம் கூடுது, 3 நாளுக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும், எல்லாரும் பதவி ஏற்கணுன்ற சூழ்நிலை. இந்த சி.வி. சண்முகம் அவசரமா டெல்லிக்கு போறாரு. என்னத்துக்கு போறாரு? எம்பி பதவி ராஜினாமா பண்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து அடுத்த நாளுக்குள்ள அவசரம் அந்த கூப்பிட சொல்ல ஒரு காதல விழுந்து அடுத்து போய் பதவி ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் அமைச்சர்னு எல்லாருக்கும் அங்கிருந்து செய்தி அனுப்பிட்டு இருந்த உண்மையா இல்லையா? நீ யோகிய மாதிரி பேசுறிய. யாரை கேட்டு அதிமுக தந்த அதிமுக 2021 நீ தோத்துட்டு வந்து அழுதப்போ எடப்பாடி பழனிசாமி உனக்கு போட்ட பதவி பிச்சை நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர். அந்த பதவியை யாரை கேட்டு ராஜினாமா பண்ண? எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டியா? பொதுச் செயலாளர் கிட்ட சொன்னியா? நீ மந்திரி பதவிக்காக மந்திரி பதவி ஆசையில ஆதவர் அர்ஜுனா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ போய் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்த. இன்னைக்கு என்ன நிலைமை? 5 பேர் இருந்தா நாடாளுமன்றத்தில் குழு உறுப்பினர் குழு தலைமை கிடைச்சிருக்கும். இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் அதிமுக அந்த இடத்துக்கு வர முடியும். 2 வருஷம் நம்ம ஒரு பின்னடைவை சந்திருக்கோம். இந்த சி.வி. சண்முகத்தை எம்பி ஆக்கிறதுனால 2 வருஷம் இன்னைக்கு அதிமுக ஒரு இடிவை தாங்க வேண்டிய நிலைக்கு போச்சு. நீ வந்து அதிமுகவை பத்தி பேசுற. யாரை கேட்டு நீ என்ன சொன்ன? பொதுக்குழுவை கூட்டுவோம், கையெழுத்து வாங்கினா இல்லையா? உன் கூட ரவியை கூட்டு போனிய, அரக்கோண ரவி கையெழுத்து வாங்கினாரா இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு 25 பேரை சட்டமன்றம் எதிர்த்து ஓட்டு போட வச்சு சட்டமன்றத்தில் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த சி.வி. சண்முகம் அப்படியே துடிக்கிறாரு. எடப்பாடியார் பேசணும்னு இந்த பக்கம் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு. எழுந்து போய் வேலுமணியை தூண்டி விட்டு, இந்த விஜயபாஸ்கரை தூண்டி விட்டு, 2 பேரும் சட்டமன்றம் கூட தெரியாம இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி அப்புறம் வேலுமணியை பேச வைக்கிறீங்க. 2 கட்சின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தீங்க. என்ன ஆச்சு? 25 பேர் என்ன நிலைமை? நான் கேட்கிற சி.வி. சண்முகம் உண்மையிலேயே நான் ஏதோ பெரிய வீரம் உள்ளவரா இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறீங்க. இன்னைக்கு பத்திரிகையாளரை கேட்குறேன், பொதுமக்களுக்கு கேட்குறேன், அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேரும் கேட்குறேன். சி.வி. சண்முகம் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு 25 பேர்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் கடிதம் கொடுத்தாரு. உண்மைதானே? அதுக்கு பிறகு
அதை திரும்ப பெற்றார். 21 பேருக்கு திரும்ப பெற்றாரு. 4 பேர் மேல அந்த வழக்கு இன்னைக்கு நடவடிக்கையில் இருக்கு. சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்றாரு. அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க, அது வேற. இந்த 21 பேரை நடவடிக்கை நிறுத்தத்துக்கு என்ன காரணம்? சி.வி. சண்முகம் உண்மையிலேயே ரவுண்டு போடாம, ரவுண்டு கட்டாம யோசனை பண்ணி பதில் சொல்லணும். நீ மன்னிப்பு கடிதம் பொதுச் செயலாளருக்கு கொடுத்தியா இல்லையா? அதுல கையெழுத்து போட்டியா இல்லையா? நான் தவறு செய்தேன், கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக நான் செய்தது தவறு, இனி இந்த அரசை ஆதரிக்க மாட்டேன் கடிதம் கொடுத்தியா இல்லையா? அந்த கடிதம் பொதுச் செயலாளர் கொடுத்ததுக்கு பிறகுதான் பொதுச் செயலாளர் சபாநாயகர்கிட்ட கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றார். 25 பேர்ல 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து இந்த கட்சியில சேர்ந்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. உன்னை மன்னிச்சு இந்த கட்சியில சேர்த்திருக்கோம். நீ தவறு செய்யல, யோகியன்னு உன்னை சேர்க்கல, எந்த இணைப்பும் நடக்கல. நீ தப்பு பண்ணீங்க, அந்த தப்பை நாங்கள் உணர்ந்து விட்டோம், இனி செய்ய மாட்டோம், இந்த கட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு இன்னைக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அந்த மன்னிப்பு பொதுச் செயலாளரால் ஏற்கப்பட்டு இன்னைக்கு அதிமுக உறுப்பினராக தொடர்கின்ற வாய்ப்பு மட்டும் இல்ல, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. அதை காப்பாற்றியவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இவரை கூப்பிட்டு அம்மா இருக்கு சொல்ல உன்னை மாவட்ட செயலாளர் வச்சிருந்தாங்களா? அன்னைக்கு லட்சுமணன் தானே மாவட்ட செயலாளர். உன்னை என்ன அங்க கூப்பிட்டு நடுவூட்டில் உட்கார வச்சாங்களா? ஏதாவது ஒரு கூட்டத்தில் உன்னை பேச விட்டாங்களா? இவர் என்னவோ 40 வருஷம் உங்க அப்பாவே கட்சிக்கு துரோகம் பண்ணவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக ராஜாராமன் ஒரு வேட்பாளர் திண்டிவனத்தில் நிறுத்த சொல்ல அதை ஏற்று வேலை செஞ்சவர், அதை விட கடுமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு போய் வேலை செஞ்சவர். நீ என்னவோ பெரிய லாயல்ட்டி பத்தி பேசுற. இவர் போய் ரெட்டையில மீட் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தாரா? இவருடைய சட்ட அறிவு என்னன்னு தெரியாது. இவரே ஒரு வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. அந்த வழக்கு விசாரணையில் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ஒரு பொது அறிவு இருந்தா இந்த வழக்கை போடுவியா? ஒரு பொது அறிவு கூட இல்லாம இந்த வழக்கை போட்டு எங்க நேரத்தை வீணாக்குற இப்படிப்பட்ட இந்த தற்குறிகள் தொடரக்கூடாது, இந்த கொஞ்சம் கூட பொது அறிவே இல்லாத வழக்கு போடுற நீ தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டாங்க. அந்த அபராதம் வெக்க இல்லாத கட்டின ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகமா இல்லையா? நீ சட்டத்தில் அப்படியே நிபுணத்துவம் வாங்கின, நான் தான் போய் ரெட்டையிலே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றிய. சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு உனக்கு சட்ட அறிவு இருந்த ஒரு நடவடிக்கை தொடருமா? என்ன நடவடிக்கை தொடரும்? நீ பிச்சை எடுக்கிற. இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சேர்ந்திருக்க. நீ ஒழுங்கா நீதான் மாவட்ட செயலாளர் இருக்கணுமா? ஏன் வேற யார் மாவட்ட செயலாளர் இருந்தா நீ வேலை செய்ய மாட்டியா? என்ன டாக்டர் லட்சுமணன் மாவட்ட செயலாளர் சொல்ல நீ அன்னைக்கு அம்மா இருந்தாங்களே, அன்னைக்கு போட சொல்ல நீ ஒழுங்கா இறங்கி உன் வேலையை பார்த்தல. இன்னைக்கு என்ன பெரிய, இன்னைக்கு ஏன் பசுபதியின் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட வேலை செய்ய மாட்டியா? நீ இருக்கணும், உன் குடும்பம் இருக்கணும், மற்றவெல்லாம் கை கட்டி நாங்க நிக்கணும். நீ என்ன குறு நிலம் பண்ணறா? உனக்கு சொத்து வந்துச்சு, கனிம வளத்துறை கையில் இருந்ததுனால நீ இன்னைக்கு சவுக்கு சங்கரை வச்சு பேச வைக்கிற. சவுக்கு சங்கர் பேசி என்ன நடந்துருவான்? அவன் நீ காசு கொடுத்தா பேச போறான், இல்ல இன்னொருத்த காசு கொடுத்தா பேச போறான். அவன் உன்னை பத்தி கவலைப்பட போறானா? இல்ல கட்சியை பத்தி கவலைப்பட போறானா? நீ இன்னைக்கு என்ன நிலைமை? இவ்வளவு பேசுறல்ல, உன்னை பத்தி செய்தி வந்ததுல திமுகவில் சேருவதற்கு முயற்சி செய்கிறார் தூக்கு போட்டு செத்திருக்க வேணாம்? எப்படி ஒரு யோகியமானவனா இருந்தா அண்ணா திமுக தொண்டனா நீ இருப்பது உண்மையானால் நீ திமுகவில் சேருவார்னு ஒரு செய்தி வருமா? அதுக்கு இதுவரைக்கும் மறுப்பு சொல்லிருக்கியா? உன் கூட அந்த விஜயபாஸ்கர் திமுகவோட சேருவார்னு செய்தி வந்தது, முயற்சி பண்ணார அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களே. அதை விட வெக்கக்கேடு அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ரகுபதி சொன்னார, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை நாங்க சேர்க்க மாட்டோம் சொன்னார.
இன்னைக்கு எந்த கட்சியில போறது? தாவேக்கா ஏமாத்துச்சு, திமுக ஏமாத்துச்சு. எந்த கட்சியிலும் போறதுக்கு இடம் இல்லைன்னா கூட திருப்பி அண்ணா திமுகவுல வந்து படையணை ஒரு கொடுத்துடணுமா? பொதுக்குழுவை கூட்டி பேசணுமா? நீ தான் பொதுக்குழு உறுப்பினரே இல்லையே. நீ மாவட்ட செயலாளர் முறையில பொதுக்குழு உறுப்பினர். இப்ப என்ன? உன்னை அதிகபட்சம் நீ ஒழுங்கான சட்டமன்ற உறுப்பினரா அது வரைக்கும் இருந்தீன்னா உன்னை சிறப்பு அடைப்பு கொடுத்து கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நீ எப்படி பொதுக்குழுக்கு வர முடியும்? நீ எப்படி செயற்குழுக்கு வர முடியும்? நேற்று வரைக்கும் என்ன விதியோ அதுதான் இன்னைக்கு விதி. உனக்காக அந்த விதியை விளக்கு தருவாங்களா? நீ கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு நீ ஒரு சாதாரண உறுப்பினர். நீ அதிமுகவை புரட்சி தமிழர் எடப்பாடியாரை விமர்சிக்கின்ற உரிமை உனக்கு இருப்பதாக நினைத்தால் நாங்க கண்டிப்பா உன்னை விமர்சிப்போம். அதிமுக தொண்டர்களை நீ ரொம்ப நாள் அடக்கி ஆள முடியாது. ஏதோ ஒரு கட்சி கட்டுப்பாடு, இந்த கட்சியில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க அமைதியா இருக்கிறோம். நீ என்னவோ பணத்தை கொள்ளடிச்சு வச்சுட்டு இருந்தீன்னா நீ சொல்றதுக்கெல்லாம் அதிமுக காரன் கேட்கணுமா? நீ யார்? நீ உன்னால் எத்தனை பேர் வெற்றி பெற்றார்கள்? நீ நிறுத்தின வேட்பாளர்லாம் என்ன ஆனாங்க? இன்னைக்கு ஜெயிச்சவங்கலாம் ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க? ஜாதியை சொல்ற. அவங்க அத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தது யாரு? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒருத்தர் ஜெயிக்கலன்னா அது காரணம் யாரு? வெற்றி பெற்றது காரணம் பாமக. அப்ப தோத்ததுக்குலாம் யார் காரணம்? சி.வி. சண்முகம் காரணமா? எல்லாரும் ஜெயிச்சதுக்கு காரணம் சி.வி. சண்முகம், பாமக, இல்லைன்னா ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா தோத்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. என்ன லாஜிக் உங்களுக்கு? தமிழ்நாடு முழுவதும் உன்னை அறிமுகப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தான் அங்க பேசினாரு. நீ என்ன சுயம்புவா வந்துட்டியா? உனக்கு நீ வந்து விழுப்புரத்தில் நின்னா டெபாசிட் வாங்க மாட்ட, நீ ஜெயிக்க முடியாது, அதனால மயிலத்தில் நிக்கிறேன்னு சொல்ல அங்க கொடுத்தாருல. பார்லிமெண்ட்ல 2 வருஷம் இடம் இருந்தது. அதை இருந்தாலும் சரி, நீ அமைச்சர் ஆகிதான் தீரணும். என்னுடைய பிறவி பயன், என்னுடைய பிறவியில் நான் வந்து அமைச்சராக இல்லைன்னா என் உடம்பு வேகாது அப்படின்னு சொல்லி அவர் கையில காலில் விழுந்து அமைச்சர் பதவிக்காக நீ மயிலத்தில் நின்று, அந்த இடம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற இடம், அந்த இடத்துல நின்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் பேசி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து அந்த சீட்டை உனக்கு வாங்கி கொடுத்தாரு. நீ வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுற. நீ யோகியமானவன் தான் திண்டிவனத்தில் வெற்றி பெற வச்சுட்டு பேசியிருக்கணும், விழுப்புரத்தில் வெற்றி பெற வச்சுட்டு பேசியிருக்கணும். அதுக்கு காரணம் நீதான்னு அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பசுபதி சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்றது வக்கு இருக்கா? நீ யோகியமானவனா இருந்தா பசுபதி நியமிக்கப்பட்டவன்னு சாவி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களாம் விரட்டி அடிச்சு வேற வழியே இல்லாம உனக்கு எந்தவித ஆதரவும் செல்வாக்கம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கட்சி தொண்டர்லாம் திரண்டு வந்துட்டா இனி நம்ம தப்பிக்க முடியாதுன்னு பயந்து ஓடி போய் திருட்டுத்தனமா சாவி கொடுத்தமிச்ச மாவட்ட அலுவலகத்தினுடைய சாவிய. நீ என்னவோ அதிமுகவில் உனக்கு ஒண்ணு அதிமுக மட்டும் இல்ல, எந்த கட்சியிலும் இடம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நீ இனி ஒரு அமைச்சரை கனவுல, அதுவும் கனிமவளத்துறை அமைச்சர் ஆயிடலாம் நடிச்சுக்கிட்டு கடைசியில ஆதவர்ஜினா கிட்டையும் ஜோசப் விஜய் கிட்டையும் ஏமாந்து, நீ ஏமாந்தது இல்லாத அது பாவம் இந்த மரகத கும்புறவியல், அவங்கள கூப்பிட்டுன்னு போய் அவங்க 2 பேருக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் சரி ஏதோ அவங்களுக்கு பணம் கொடுத்தது. இப்போ அந்த பணத்தெல்லாம் செலவழித்து இன்னைக்கு கூட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் நீங்க பணத்துக்காக இந்த கட்சியை அதிமுக ஆட்சிக்கு வருவதை, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் பதவிக்கு வருவதை தடுத்த பாவத்தை செய்திருக்கிறீர்கள். இந்த கட்சி தொண்டை உங்களை மன்னிப்பானா? நீங்க அமைச்சராகணும், ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகணும், உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்கணும், கட்சியை அழிக்கணும்.
எல்லாரும் தாவேக்கால போய் சேர்ந்துடணும். என்னடா உங்கள் ஆட்சிக்கு? புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்கல்ல, எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதிமுக நிலைக்கும் சொன்னாங்களே, வாழும் சொன்னாங்களே, அந்த தெய்வம் சொன்ன வார்த்தை என்ன நீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இப்ப எல்லாரும் கொத்து கொத்தா போறாங்களா? எல்லாம் கொத்து கொத்தா அனுப்புறான். நாயே நீ தானே அவங்களெல்லாம் சேர்த்து அனுப்புற. உனக்கு தெரியாத அரக்கோண ரவி போயிட்டாரா? உனக்கு தெரியாத மருகத சந்த குமரவேல் போனாங்களா? உனக்கு தெரியாம யார் போறாங்க? எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டு இருக்கதே நீ தானே. தாடி மகாராஜ் தனியா போயிட்டாரா? கமலக்கண்ணன் கண்ணு தெரியாம அங்க போய் நின்ட்டாரா? எல்லா பாவிகளையும் அனுப்பி வைக்கின்ற பரமபிதா நீ தானே. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அதிமுகவில் ஒற்றுமைப்படுத்தணுமோ? நீ என்ன ஒற்றுமைப்படுது? நீ உங்களை மாதிரி துரோகிகள், பதவிக்காக எந்த மகா பாவத்தையும் செய்கின்ற படுபாவிகள், அதிமுகவை அழிக்க வந்த கோடாரி காம்புகள், இந்த கட்சியிலிருந்து ஒழிஞ்சு போனீங்கன்னா இந்த கட்சி உருப்படும். இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் கூட்டார காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டம் எவ்வளவு கம்பீரமா வந்து உட்கார்ந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வேதனையை சொன்னாங்களே. எடப்பாடி பழனிசாமியான தோல்வியா சொல்றதுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு நாக்கு கூசல? அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் இல்லைன்னா இன்னைக்கு தாவேக்காக கிட்ட இந்த கட்சியை விற்கிற மாதிரி என்னைக்கும் பிஜேபி கிட்ட வித்திருப்பானுங்க, இல்லாட்டி திமுக கிட்டே வித்திருப்பானுங்க. உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? அதிமுகவை கட்டி காப்பாற்றி களத்தில் நின்று ஒரு வருஷம் ராத்திரி பகலும் தூங்கலாம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் மக்களோடு இருந்தவர், ஊர் ஊரா போய் மக்களை சந்தித்தவர். நீ உன் தொகுதியை தவிர வேற எந்த தொகுதியும் பார்க்காம ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் நான் தான் ஏஜென்ட்னு சொல்லி எல்லாருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பேரம் பேசி எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு அவனை நடுத்தருவில் விட்டு எத்தனை பேர் குடும்பத்தை வாழ்க்கையை அழித்தவர். அவங்கள இன்னைக்கு பாதிக்க செஞ்சு அவங்களுக்கு பதவியை கிடைக்கும் சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்கள இன்னைக்கு எல்லாம் சி.வி. சண்முகத்தை பாராட்டுவாங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு என்னவோ பெரிய யோக்கியம் மாதிரி பொதுக்குழுவை கூட்டு, செயற்குழுவை கூட்டு, அதை கூட்டு, இதை கூட்டு. உன்னை யாரு உன்னம்மா ஏதோ நீ கொடுத்த மன்னிப்பு கடிதத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டு மன்னித்திருக்கிறார். அதை மறந்துடாத. அவர் மன்னிச்சதுனாலதான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராட்டி இருக்க. அவர் மன்னிக்கலன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்க பட்டியல்ல நாளோடு சேர்ந்து 5ஆ போயிருக்கோம். நீயும் விஜயபாஸ்கரும் ஒழுங்கா கையெழுத்து போட்டீங்கல்ல, மன்னிப்பு கேட்டீங்கல்ல. அவர் மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு, என்னால் அவரை எப்படி பார்க்கறது, அண்ணனுங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அமிச்சிங்கல்ல. அதை வந்து சொன்னதுக்கு பிறகு சரி பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடியார் பெருந்தன்மையா அந்த கடிதத்தை ஏத்துக்கிட்டு சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தாரு. அதுக்கு செலுத்த நன்றி கடனா? துரோகத்தின் மொத்த உருவமாக இன்னைக்கு சி.வி. சண்முகம் மாறி இன்னைக்கு காங்கிரஸை கொண்டு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த இடத்துல மாநிலங்களவையில் காங்கிரஸ் உட்கார வச்சிருக்காரு. கேட்டா என்டிஏ கூட்டத்தில் வெளியே வந்துட்டேன்ற. நீ யார்? யாருடைய கையால்? இன்னைக்கு ஜோசப் விஜய முதலமைச்சர் ஆக்கினதுக்காக அதிமுகவை இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சுட்டு இந்த வாழ இருந்த நரி இது வாழ அறுத்துக்குச்சுன்னா இருக்கிறவங்க வாழெல்லாம் அறுத்துக்க சொல்லுமோ? அந்த கதையை சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதுபோல இந்த வாழ இருந்த நரியாக இருக்கின்ற சி.வி. சண்முகம் எல்லார் வாழையும் அறுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால இனியாவது ஒழுங்கா மன்னிப்பு கேட்டர்ல, அந்த மன்னிப்போட நில்லு. நீ இங்க நிக்க போறது இல்ல, நீ தாவேகாக்கு விலை போயிட்ட, அங்க ஒரு தகுதியான இடம் தருவாங்கன்னு இன்னும் என்னென்னவோ ஸ்டண்ட் அடிச்சு பார்க்குற. அதிமுகவை படித்தா அதிமுகவை வந்து விமர்சனம் பண்ணால் இங்கேருந்து ஆளை பிடிச்சி கொடுத்தா நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை கிடைக்கும், பதவி கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு அவங்க கிட்ட கையேந்தி நிற்கிற. நீ பிழைக்கிறதுக்காக, நீ பதவி பெறுவதற்காக அதிமுகவை அழித்து விட்டோம் என்ற ஒரு செய்தியை அவங்களுக்கு தர்றதுக்காக
இன்னைக்கு அல்லக்கையா மாறி இன்னைக்கு ஆதவர்ஜினாவுக்கு அடியாளா மாறி இருக்க. இங்கேருந்து ஆளை பிடிச்சி போறிய, நீ அனுப்புகிற ஒரு ஆளாவது அந்த ஜோசப் விஜய்க்கு தெரியுமா? அவர் பார்த்துருக்காரா? இல்லை, இவங்க அவர் போய் பார்த்துருக்காங்களா? அது கடம்பூர் ராஜை பார்க்கறதுக்கு அவர் அலுவலகத்தில் வந்து ஜோசப் விஜய்க்கு காத்திருந்த காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு வேலி தாண்டி உள்ள போறீங்க. இதுதான் நீ அனுப்புற ஆளுக்கு கிடைக்கின்ற மரியாதை. இனியாவது அதிமுக நீ இல்லை, உங்க அப்பா இல்லை, உன்னுடைய வம்சமே ஒன்றும் சேர்ந்து வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வென்றெடுத்த கட்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் கம்பீரமாக நிற்கின்ற கட்சி. இந்த கட்சியில உன்ன மாதிரி விஜய் பாடியில சொல்லணும்னா அள்ளு சில்லு இந்த தற்குறிகள்லாம் தருதலைகள்லாம் ஏதாவது பாதிப்பை உருவாக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் முடியாது. நீங்க தான் அழிவீங்க. நீங்க தான் பரிதாபத்து நிலையில பரிதாபத்திற்குரிய நிலையில இன்னைக்கு இருக்கீங்க. இன்னைக்கே இந்த நிலைமைன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜோசப் விஜய் உங்களை ஒரு குப்பையிலும் கீழாகத்தான் நடத்துவாரு. உங்களை யாரையும் மதிக்க போறதில்ல. நீ என்னவோ எப்படியாவது அங்க போய் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆயிடலான்னு இப்போ கடைசியாக உனக்கு வாக்குறுதி தந்திருக்கிறதா சொல்றாங்க. நீ டெல்லிக்கு சிறப்பு பிரதிநிதி ஆனாலும் சரி, நீ ஐநா சபையினுடைய சிறப்பு பிரதிநிதி ஆனாலும் சரி, உன்னை அந்த கட்சி ஏற்றுக்கிறாலும் சரி, ஆனால் அதிமுக உன்னை ஒரு குப்பையாக தான் கூலமாக தான் பார்க்குது. எனவே தயவு செய்து நீ திருந்த மாட்ட. நல்லா தெரியுது. எப்போ ஒரு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து உன்னை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காப்பாற்றி அதிமுக உறுப்பினராக தொடர்றதுக்கு அனுமதி அளித்த புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பற்றி தரக்குறைவா பேச ஆரம்பிச்சியோ, உன்னுடைய தகுதி மீறி பேச ஆரம்பிச்சியோ, உனக்கு எந்த பதவியும் இந்த கட்சியில தர்றதுக்கு அதிமுகவில் தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இது தொண்டர்களால் உருவான கட்சி. இந்த விசுவாசத்திற்கும் கட்சியினுடைய தலைமையை எல்லா நிலையிலும் தற்காப்பதற்கும் தகுதியானவனா நீ இல்லை. அதனால உனக்கு இனி வரும் தொல்லை என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணலோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.